ஒரு போலீஸ்காரன் வந்து வாத்தியார்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்திருக்கா. அதெல்லாம் கவனிக்காம இந்த ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் பிரச்சனை உண்டு பண்ணிருக்கான். இல்ல நானும் போய் எதுக்குல எதிரிங்க மாதிரி ஊருக்குள்ள நடிச்சிட்டு இருக்கோம். பண்றது ஒண்ணு நம்பர் தொழில். இதுல ஏதாவது பிரச்சனைனா நாங்க பண்ணாலும் உங்க மேல சந்தேகம் வரக்கூடாது. தெரியுதுல்ல. உங்களுக்கு இவனை நல்லாவே தெரியும். ஏற்கனவே இவனுக்கும் உங்க குரூப்புக்கும் சண்டை வந்திருக்கு. அதெல்லாம் மறந்துட்டு ஒரு நட்பு முறையில ஃபுட்பால் மேட்ச விளையாடணும். சண்டெல்லாம் போடக்கூடாது. ஓகே? ஓ சாரி, நான் ஒரு மெக்கானிக். இத வச்சுதான் என் பொழப்பே நடக்குது. அதான் எப்பவும் இத நான் என் டிராயர்லயே வச்சிருக்கேன். ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஆரம்பிக்கலாம். நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு, பணம், துட்டு. ப்ரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஒரு வழியா விஜய்னா ஜெயிச்சிட்டாரு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு ப்ரோ, இவ்வளவு வித்தியாசத்துல ஜெயிச்சது. எப்படியும் அண்ணனோட ஃபேன்ஸ் அனில் குஞ்சுகள் தான் ப்ரோ காரணம். சரி ப்ரோ, அப்புறம் பார்க்கலாம். ப்ரோ கேட்க மறந்துட்டேன். அண்ணனுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. நீங்களும் அனில் தானே? இது வரைக்கும் முன்னால உன்னை வா போன்னு கூப்பிட்டாலும் பின்னால கருப்சா வேணாம் தான் சொல்லியிருக்கேன். நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. இந்த ஊரு சனம் கும்பிடுற தங்கத்தேரை யாரு இப்போ நகரத்தில் மூடி வச்ச தேரு ஓரத்தில். இந்த தேர்தல்ல திமுக தோக்க போறது உறுதி. தோத்துட்டு அந்த ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அந்த எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு இப்பவே சொல்றேன். கட்சியை காப்பாத்திக்கணும்ல. ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்குதுல்ல, லஞ்ச கேஸ், ஊழல் கேஸ், திருட்டு கேஸ், அவங்க குடும்பத்து மேல, மினிஸ்டர்ஸ் மேல எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. அன்னைக்கு தெரியும் மக்களே, சிறுபான்மை சகோதரர்களே, அன்னைக்கு தெரியும் இந்த திமுகவோட மொத்த சாயமும் வெளுக்க போகுது. அது மட்டும் இதுதான் அந்த அரசியல்வாதிகளுடைய வெற்றி. தட்டி கேட்க வேண்டிய பொதுஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. பிஎஸ் ஒரு படத்துல சரியா சொன்னார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். ஆட்டோ இல்லையா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம், பொழப்பத்தை புழுத்த வழியலாம். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? நான் 7வது பாஸ்னே. அடே வண்டூருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே, நான் 7வது பாஸ்னே. அடே பச்சளை புடிங்கி, நான் எஸ்எஸ்எல்சிடா. அடங்க, நான் 7வது பாஸ்ங்க, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா, மானங்கட்டவனே. எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவ போல இருக்கு. மனுஷருக்கு கஷ்டத்துல பாசாம இருக்கு. ஒண்ணும் செய்ய மாட்டேன். என்ன கோபாலு, எங்க இந்த பக்கம்? என்னது, நீ என் பக்கம் வந்துட்டு என்னன்னு அந்த பக்கம் கேக்குறியா? தெரிஞ்சு போச்சு. இதுவரையில என் பட்டியல 18 ஆடு காணாம போச்சு. இதுக்கு யார் காரணம்? தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீதானா? டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்.
பொடா சாட்டை மாவனே, சாட்டை கூட புடுங்க முடியாதுடா. இவனோட சாட்டை வாங்கி தின்னு. வட்ட வட்ட பாறையிலே மாறி என்று